டிஎன்ஜேஎஃப்யூ, தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி, மீன்வள பல்கலைக்கழகம். ரீசெண்ட் இயர்ஸில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 இயர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் அதிகமாக பேசக்கூடிய ஒரு படிப்பு, ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்மெண்ட்டாக இந்த கோர்ஸ் நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற ஒரு படிப்பு அப்படின்னா பிஎஃப்எஸ்சி, பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ். ஸோ இது என்ன யூனிவர்சிட்டி நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க, அதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னென்ன, இன்கேஸ் நம்ம அதை எடுத்து படிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்னென்ன காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக டிஎன்ஜேஎஃப்யூ பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நியூ வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட எஜுகேஷனல் சம்மந்தமான எல்லா அப்டேட்டையும் கொடுக்குறதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று உங்களுக்கு லிங்க் வைக்கிறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்லி டிஸ்கஷன் பர்பஸ்க்காக மட்டும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன், இவங்க ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு படிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப்எஸ்சி, பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா பிடெக் ப்ரோக்ராம்ஸும் ஃபிஷிங் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. அதை தாண்டி நமக்கு ஆஃபர் பண்ணுறது பயோடெக்னாலஜி ஆஃபர் பண்ணுறாங்க, ஃபுட் டெக்னாலஜி, ஃபிஷரிஸ் என்டர்பிரைசஸ் மேனேஜ்மெண்ட். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒகேஷ்னல் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ இதில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ காலேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐகேரோட அஃபிலியேட்டட் இருக்குது இதில், சரிங்களா? இதை தாண்டி பார்த்தீங்கன்னா யூஜிசியோட 12B அங்கீகாரம் இருக்குது, ஏஐசிடியோட அங்கீகாரம் இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 11 உறுப்பு கல்லூரிகள் இருக்குது, சரிங்களா? இதை சார்ந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா 11 காலேஜஸ் இருக்குது. இதில் நமக்கு 8 இளநிலை படிப்புகளை கொடுக்குறாங்க. இந்த யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா 8 யூஜி ப்ரோக்ராம்ஸை நமக்கு கொடுக்குறாங்க, 18 பிஜி ப்ரோக்ராம்ஸை போஸ்ட் கிராஜுவேட் எஜுகேஷன் கொடுக்குறாங்க, 18 முதுநிலை படிப்புகளும் கொடுக்குறாங்க. இதை தாண்டி பிஹெச்டியும் பார்த்தீங்கன்னா முனைவர் பட்டப்படிப்புகளும் 14 முனைவர் பட்டப்படிப்புகள் இருக்குது. ஸோ டிஎன்ஜேஎஃப்யூ நமக்கு ஆஃபர் பண்ணுறது இவ்வளோ கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. 8 யூஜி ப்ரோக்ராம்ஸ், 18 பிஜி ப்ரோக்ராம்ஸ், 14 பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் வரைக்கும் நம்ம ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே சார், இதுக்கு அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் பிஎஃப்எஸ்சி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீட்ஸ் சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது லாஸ்ட் இயரோட டேட்டா. தூத்துக்குடி காலேஜில் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், அதில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்குது, அதில் ஒரு 60 சீட் இருக்குது பிஎஃப்எஸ்சிக்கு, சரிங்களா? இதை தாண்டி பார்த்தீங்கன்னா பொன்னேரியில் இருக்கிற காலேஜ், சென்னை பொன்னேரியில் டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், இதில் ஒரு 60 சீட் இருக்குது. டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தலைஞாயிறு நாகப்பட்டினத்தில் இருக்க காலேஜ், அதில் ஒரு 60 சீட் இருக்குது, சரிங்களா? மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 180 இடங்கள் தான் இருக்குது, சரிங்களா? தூத்துக்குடியில் ஒரு 60, பொன்னேரியில் ஒரு 60 சீட்டு, நாகப்பட்டினம் காலேஜில் ஒரு 60 சீட்டு, சரிங்களா? ஸோ மொத்தமாக 180 சீட்ஸ் இருக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா பிடெக்கில் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், ஃபிஷரிஸ் மீன்வள பொறியியல் படிப்பு, இது பார்த்திங்கன்னா நமக்கு நாகப்பட்டினம் காலேஜில் ஒரு 40 சீட்டு அவைலபிளாக இருக்குது. இதை தாண்டி பார்த்திங்கன்னா பிடெக்கில் பயோடெக்னாலஜி, ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற காலேஜில் வாணியன் சாவடியில் இருக்கிற காலேஜில் ஒரு 42 சீட்டு வந்து அவைலபிலிட்டி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பிடெக்கில் ஃபுட் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா இது மாதவரத்தில் இருக்கிற மாதவரம் காலேஜில் 41 சீட்டு வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிபிஏ ஃபிஷரிஸ் என்டர்பிரைசஸ் மேனேஜ்மெண்ட், இதில் பார்த்திங்கன்னா மீன்வள வணிக கல்லூரி முட்டுக்காடு சென்னை, இதில் ஒரு 20 சீட்டு கொடுக்குறாங்க. பி ஒகேஷ்னலில் இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி, இது பார்த்திங்கன்னா மாதவரத்தில் இருக்கிற காலேஜில் 25 சீட்ஸ் கொடுக்குறாங்க. இதை தாண்டி பி ஒகேஷ்னல் இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங் டெக்னாலஜி, இதில் பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் இருக்க காலேஜில் உங்களுக்கு 20 சீட்ஸ் கொடுக்குறாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் அக்வாகல்ச்சர் பி ஒகேஷ்னலில் மீன்வள தொழில்சார் கல்லூரி முட்டுக்காடு, இதில் ஒரு 30 சீட்டு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஓகே சார், நான் 12th என்னென்ன குரூப் எடுத்து படிச்சிருந்தா சார் இந்த யூனிவர்சிட்டியில் நான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப்எஸ்சியும் சரி, பிடெக்கில் பயோடெக்னாலஜி, இது ரெண்டும் நீங்கள் சேர்ந்து படிக்கிறதுக்கு நீங்கள் ஹையர் செகண்டரியில் 10+2 பேட்டர்ன், அதாவது 10th ++2 பேட்டர்ன் நீங்கள் படிச்சிருக்கணும். இதில் ஹையர் செகண்டரியாக இருந்தாலும் சரி ஆர் சிபிஎஸ்சி பேட்டர்னில் படிச்சிருந்தாலும் ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் என்னென்ன குரூப் சார் எடுத்துருக்கலாம் அப்படின்னா உயிரியல், விலங்கியல், வேதியியல், பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இதை தாண்டி மேத்ஸ், இந்த குரூப் எடுத்து படிச்சிருக்கலாம். அல்லது தாவரவியல், விலங்கியல், இயற்பியல் மற்றும் வேதியியல் பியூர் சயின்ஸ் குரூப், இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உயிரியல், இயற்பியல், வேதியியல், சரியா? உங்களுக்கு இந்த 3 பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இதை தாண்டி உயிரி தொழில்நுட்பவியல் அல்லது நுண்ணறிவியல், இதை சார்ந்து என்னென்ன ஆப்ஷனல் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. இதில் எது வேணாலும் நீங்கள் படிச்சிருக்கலாம். இதை தாண்டி மேலும் தொழிற்கல்வியில் ஒகேஷ்னல் கோர்சஸில் அக்ரிகல்ச்சர், இதை தாண்டி அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் வித் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, ஸோ இதெல்லாம் படித்தவங்களும் பிஎஃப்எஸ்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம்.
இதை தாண்டி பிடெக்கில் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், பிடெக்கில் ஃபுட் டெக்னாலஜி இதெல்லாம் சேர்ந்து படிக்கணும்னா நீங்கள் அஸ் யூஷுவல் 10+2 பேட்டர்னில் ஹையர் செகண்டரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ஆர் சிபிஎஸ்சி பேட்டர்னில் நீங்கள் முடிச்சிருக்கணும். ஓகேவா? இதில் மேத்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அல்லது மேத்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், சரியா? இது கம்பல்சரியாக நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து பிபிஏ கோர்சஸ், அதை தாண்டி ஒகேஷனல் கோர்சஸ், சரியா? இதிலலாம் நீங்கள் படிக்கிறதுக்கு அதே ஹையர் செகண்டரி பேட்டர்ன் சிபிஎஸ்சி பேட்டர்னில் இருந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார், நான் டிஎன்ஜேஎஃப்யூவில் ஜாயின் பண்ணி படிக்கிறேன் அப்படின்னா என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதே யூனிவர்சிட்டியில் டீச்சிங் ப்ரொஃபஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். மீன்வள பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர் பணி, இல்லை இதை தாண்டி பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் மீன்வளத்துறைகளில் விஞ்ஞானிகள், ஸோ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதை தாண்டி உங்களுக்கு மீன்வளத்துறையில் மீன்வள ஆய்வாளர்கள், விரிவாக்க அலுவலர்கள், உதவி இயக்குநர்கள், ஸோ இவ்வளோ டேட்டாஸ் இருக்குது உங்களுக்கு ஜாப்ஸ் கொடுக்கறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மீன்வள பண்ணைகளில் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், இதை தாண்டி மீன் பதனிடும் தொழிற்சாலைகளில் தரக்கட்டுப்பாட்டு அதிகாரிகள், மீன் வளர்ப்பு, இறால் வளர்ப்பு ஆலோசகர்கள், இதை தாண்டி பார்த்தீங்கன்னா மீன் பதன தொழில்நுட்ப அதிகாரிகள், சுய தொழில் தொடங்க பெரும் வாய்ப்பு, வெளிநாடுகளிலும் பணிபுரிய அல்லது மேற்படிப்பு மேற்கொள்ளவும் பெரும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது, இதை நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு. சார் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணுமா சார் அப்படின்னா, எஸ், www.tnjfu.ac.in இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் உங்களுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளிகேஷன் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு மேனுவலாக அச்சிடப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து விநியோகிக்கப்பட மாட்டாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதை தாண்டி எப்போ சார் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஎன்ஜேஎஃப்யூ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிலே ஆகும். மேக்ஸிமம் டிஎன்ஜேஎஃப்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரி யூனிவர்சிட்டியோட ஜாயின் பண்ணி கூட உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸை மூவ் பண்ணுவாங்க. அக்ரியும் கொஞ்சம் டிலே பண்ணி தான், ஆனால் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ரிலீஸ் ஆனதுலேருந்து ஒரு 1 வீக்குள்ளேயோ ஆர் 10 டேஸ்க்குள்ளேயோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதை தாண்டி இன்னும் என்னென்ன அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கோ அது எல்லாமே நம்ம சேனலில் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதுக்கும் நம்ம ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ.